வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா என் பேர் பூர்ணிமா. இன்னைக்கு வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னர் பற்றின வீடியோ தான். நான் அதை எப்படி யூஸ் பண்ணுவேங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபாஸ்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னர். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நான் இதை வாங்கினேன், ஆர்டர் பண்ணி. நான் இதை வாங்குறப்போ 800 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இப்போ வந்து அமேசானில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 400லேருந்தே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் ஜஸ்ட் இதை பற்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து ஒரு டிஜிட்டல் பேனல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஆல்சோ இங்கே வந்துட்டு 3 பட்டன்ஸ் இருக்கும். பவர் பட்டன் ஒன்றும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பிரிசில்ஸ். ஸோ இதுதான். இது வந்து பேர்ன் பண்ணாத ஸ்கின்னை டிப் பார்த்தீங்கன்னா வந்து சிலிக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்கேல்ப்பை பேர்ன் பண்ணாது. இதோடைய டெம்பரேச்சர் செட்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 80 டு மேக்ஸிமம் வந்து 230 தான் இதோடைய டெம்பரேச்சர் செட்டிங். உங்களுக்கு சின்ன ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து திக் ஹேர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 210 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே தயவு செஞ்சு போகாதீங்க. என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் நார்மல் ஹேர் இருந்ததுன்னா 180 to 190 ஆர் 200 மேக்ஸ், அதுக்கு மேலே போக வேணாம். நான் எப்பயுமே 190ல் செட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப தின் ஹேராக இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 150 to 160 170 அதுக்கு மேலே போக வேண்டாம். நீங்கள் எப்போ ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ், ஹீட்டிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மறக்காமல் வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் பண்ணாமல், மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணாமல் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய சின்ன சின்ன டிப்ஸ். இப்போ வந்து நான் இந்த ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஹேர் கொண்டு வந்தேங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு சைடை வந்து டைப் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு மட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஹீட் ப்ரொடெக்டன்ட் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து இந்த சைட் ஃபுல்லும் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேர் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த செக்ஷனை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த செக்ஷன் ஸ்ட்ரைட்டன் பண்ணாமல் எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டன் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹேர் ப்ரஷ் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ 190 டிகிரிக்கு வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். டெம்பரேச்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம். இந்த சைடு பண்ணுறேன். ஸோ செகண்ட் டைம் பண்ணுறேன். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு தடவை பண்ணதில் இந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் கிடச்சிருக்குது. ஸோ இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரூட்ஸ் கிட்ட போகிறேன். ஸோ ரிசல்ட் இதுதான். அடுத்த செக்ஷன் எடுக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டன் பண்ண செக்ஷனை வந்து பின்னாடி விடுறேன். இப்போ வந்து இந்த செக்ஷன் எடுத்திருக்கேன். இது வந்து டைப் பண்ணிக்கலாம். அகெயின் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போகிறேன்.
ஆல்ரெடி பண்ண செக்ஷனையும் சேர்த்து ஒரு தடவை கோம் பண்ண போகிறேன். இதான் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட். ஸோ இதை வந்து திருப்பியும் பின்னாடி போட்டுட்டு இன்னொரு செக்ஷன் எடுத்து பண்ணலாம். ஸோ நான் செஞ்ச செக்ஷனை பின்னாடி போட்டுட்டேன். இப்போ அகெயின் இன்னொரு செக்ஷன் எடுக்கிறேன். இதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லா ஹேரையும் அகெயின் ஒரு தடவை பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சைடில் வந்து ஹாஃப் செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் ரிசல்ட். ஸோ ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் ரிசல்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இப்போ வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பண்ணாததுக்கும் பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்லீக்கான ஸ்ட்ரைட்னிங் இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே இது வந்து ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு வந்து இது எதுக்காக பிடிக்கும்னா, சீக்கிரமாக எங்கேயாச்சும் கிளம்பணும், பட் கொஞ்சம் ஹேர் நல்லா இருக்கணும்னா நான் வந்து டக்குன்னு இதை பண்ணேன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃப்ரிஸ் இல்லாமல் கொஞ்சம் ஷைனிங் வேறு இது கொடுக்கும். அது எனக்கு பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இது கொஞ்சம் வேவியாக இருக்குது, இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அவ்வளோதான். இதே மாதிரி இந்த சைடும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். பண்ணியாச்சு, ஹேரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ். நான் முன்னே இருந்த ஹேருக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த சைடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால
ரொம்ப ஸ்லீக்காக இல்லாமல் இருக்கலாம். பட் இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னரோட எனக்கு தெரிஞ்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதோடைய கான்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ரொம்ப பெருசான ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு தோணுனதை நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் செட்டிங், அதுதான் எனக்கு பெரிய இதாக இருக்குது. மேபி இங்கே வச்சுருந்துருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்கலாம். நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணுற இடத்துல இங்கே வச்சுருக்கிறதுனால நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை மீறி இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இதில் பட்டு ஆஃப் ஆகிடும். நான் இப்போ வீடியோ எடுக்கும்போதே ஒரு 2-3 தடவை வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு கானாக சொல்லுவேன். ஆல்சோ செகண்ட் கான்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது வந்து 100ல் இருக்குது, நம்ம 190க்கு வைக்கிறோம்னா அது வந்து 101, 2, 3ன்னு ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ 190 ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் மாதிரி, ஒரு பீப் சவுண்ட் மாதிரி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இல்லைன்னா நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எப்போ அந்த 190 ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். ஸோ அது ஒரு கான். தேர்ட் கான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப டச் பண்ணாது. ஸோ ரூட்ஸ் கிட்டே இருக்கிற ஹேரை வந்து உங்களால் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு கான். ஃபைனல் கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்லேருந்தே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஸ்லீக்கான பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் ஹேர் உங்களுக்கு இதில் கிடைக்காது. பட் உங்களுக்கு அந்த ஃப்ரிஸினஸ் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளான ஒரு நீட்டான ஹேர் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ அது ஒரு சின்ன கான்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ப்ரோஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சீப். நான் வாங்கினப்போ 800 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இப்போ இது வந்து அமேசானில் இருக்குது, செல்லர்ஸை பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும். பட் உங்களுக்கு சீப்பான ரேட் 500க்கு நீங்கள் இதை வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ அது வந்து ஒரு ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரைட்னரோட இது வந்து எனக்கு அப்படி ஜஸ்ட் கோம் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதை வந்து நான் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன் இந்த ஸ்ட்ரைட்னரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின்னை பர்ன் பண்ணவே பண்ணாது. நீங்கள் நார்மல் ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவைனாச்சும் நம்ம வந்து பர்ன் பண்ணிப்போம் நம்ம ஸ்கின்னை. பட் இது வந்து அப்படி கிடையாது. இதோடைய பிரிசல்ஸில் வந்து டிப்பில் சிலிக்கான் மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கேல்ப்லேயே பட்டாலும் உங்களுக்கு பர்ன் ஆகவே ஆகாது. சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு அதுதான் இதில் உள்ள பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் ப்ரோஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் சின்ன வகையில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. ஆல்சோ இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பூர்ணி. பை பை, டேக் கேர்.